அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க 2025ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டுக்கான புதிய அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நமக்கு 32,500 ப்ளஸ் வேக்கன்சி அஃபிஷியலாகவே கிடச்சிருக்குதுங்க. இதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அதில் ஒவ்வொரு தாலுக்கா வாரியாக எவ்வளவு வேக்கன்சி இருக்குது, அதே மாதிரி இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியே ஆகணும். இது அரசோட உத்தரவு. ஸோ இது வந்து கட்டாயம், சரிங்களா? அதன் அடிப்படையில் இப்போ இந்த மாதத்தோட இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே வெளிவந்திருக்குதுங்க, சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க டோட்டலாக நமக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 3 விதமான போஸ்டிங் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், இந்த மாதிரி சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்க்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், சரிங்களா? ஸோ அதை பற்றின தகவல் பார்க்கலாம். அதை தொடர்ந்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் ஏஜ் என்ன, மேக்சிமம் ஏஜ் என்ன, அதை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். அடுத்ததாக சம்பளம் பர் மந்த்துக்கு மினிமம் சேலரி எவ்வளோ கிடைக்கும், மேக்சிமம் ஓகேங்களா, உங்களுடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சேலரி கிடைக்கும், இதை பற்றின முழுமையான அப்டேட் பார்க்க போகிறோம். அடுத்ததாக அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணணுமா ஆஃப்லைனில் பண்ணணுமா, இதற்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, ஸோ அது எப்படிலாம் நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி வைக்கணும், ஸோ என்ன கேபிக்குள்ளே இருக்கணும், ஸோ அதை பற்றின அப்டேட் பார்க்க போகிறோம். மெயினாக அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன அப்படின்றதுக்கான முழு அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே தெரிஞ்சுக்கலாங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வேலைவாய்ப்பானது என்ன வேலைக்காக வந்திருக்கு அப்படின்னா, அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் தாங்க வந்திருக்குதுங்க, சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அண்டர் ஐசிடிஎஸ் ஸ்கீமில் இருந்து தான் இந்த அப்டேட்ஸ் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிருக்குதுங்க. ஸோ போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், மினி அங்கன்வாடி ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த 2 போஸ்டிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்ப்பர் போஸ்டிங், அதாவது அங்கன்வாடி ஹெல்ப்பர் இந்த போஸ்டிங் நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா மினிமம் நீங்கள் 8ஆம் வகுப்பு சரிங்க 8வது படிச்சிருந்தாவே போதுமானது. அப்படி இல்லைன்னா 5ஆம் வகுப்பு படிச்சிருந்தா கூட ஓகே தாங்க, சரிங்களா? அடுத்தது சூப்பர்வைசர் போஸ்டிங்கு, அதாவது அங்கன்வாடி சூப்பர்வைசர் போஸ்டிங்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா கிராஜுவேட், அதாவது ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் யூனிவர்சிட்டிலேயோ நீங்கள் ஏதோ ஒரு டிகிரிலையோ முடிச்சிருக்கணுன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு மேலே வந்து எனி டிகிரி எத்தனை டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் கிராஜுவேட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுல இருந்து, சரிங்களா, 18 வயசுல இருந்து 35-40 வயசு வரைக்கும் கூட நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக வந்து வேரியண்ட் ஆகும் இந்த ஏஜ் லிமிட்டு. ஸோ நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 45-50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்ததான் நீங்கள் பிடபிள்யூ ஓபிசி கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 40 வயசு வரைக்கும் தான் விண்ணப்பிக்கிறதுக்கு டைம், ஓகேங்களா, அதாவது ஏஜ் லிமிட்.
அடுத்தது அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டேட் வைஸாக மாறும். ஆனால் தமிழ்நாடுக்கு வந்து ஆன்லைன் மெத்தட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து ஓகேங்களா, இந்த மாதத்தோட 20ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிச்சு அடுத்த மாதம் வந்து 15ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் டைம் வந்து கொடுப்பாங்க, லாஸ்ட் டேட் ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ், இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து ஏதாவது எக்ஸாம் இருக்குமா செலெக்ஷன் ப்ராசஸில் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கும். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த வேலை வந்து வழங்குறாங்க உங்களுக்கு. ஸோ அதில் எந்த விதமான மெரிட் லிஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரெக்கமெண்டேஷனோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா முறைகேடுகளோ நடப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஒன்லி உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் அந்த நேமில் இருக்க எல்லாருமே டைரெக்டாக இன்டர்வியூஸ்க்கு கூப்பிடுவாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வேலைக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரிங்களா, இவ்வளோதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ்ஸே ஓகேங்களா. ஸோ இதில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும், இன்டர்வியூஸ் வந்து தனித்தனியாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மீன்ஸ் எதுவுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக என்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா, விண்ணப்பிக்கிறதுக்கு எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது தேவைப்படும். ஸோ உங்களுடைய 10வது சர்டிஃபிகேட், 12வது சர்டிஃபிகேட், ஐடென்டி ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படும். ஸோ அவங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப்காக ஒரு ப்ரூஃப் தேவைப்படும். அதுக்கு அடுத்தது ஃபோட்டோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது எல்லாமே ரொம்ப மஸ்ட்டாக தேவைப்படுங்க. சரிங்களா. ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட் என்னன்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நம்ம மேலே பார்த்த மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. உங்களுடைய ஆதார் கார்டு, டொமஸ்டிக்கல் சர்டிஃபிகேட், அதாவது இருப்பிடச் சான்றிதழ் ஓகேங்களா. ஸோ அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, சிக்னேச்சர், இது எல்லாமே விண்ணப்பிக்கிறது ரொம்ப அவசியங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே சீக்கிரமாக விண்ணப்பிச்சுக்கோங்க. இந்த அப்டேட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.